ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குரூப் 2 கொஷின் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். குறவஞ்சி என்பது எந்த இலக்கியம் கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிற்றிலக்கியம். ஸோ அப்போ எந்தெந்த இலக்கியங்கள்ன்றதை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் விட தூது நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மதுரை சொக்கநாத புலவர். வீரமா முனிவர் இயற்றிய நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருமங்கை ஆழ்வார். இந்த கொஷின் கொஞ்சம் மற்ற 3 கொஷின் கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். தேம்பாவணியின் தலைவர் யார், அதாவது பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா சூசை மாமுனிவர் அவர்கள். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது, இப்போ தமிழ் விட தூது அப்படின்னா அதை பதிப்பிச்ச ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1930 ஊவேசா அவர்கள் நமக்கு பதிப்பிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ் விட தூதுவை பற்றி, தூதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியத்தை பற்றி நம்மளுக்கு நிறையவே என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், இவங்க 3 பற்றி சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், முதல் ஆழ்வார்கள் அப்படின்ற பேரில் அவங்கள அழைப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சங்க இலக்கியங்கள் இருக்குது இல்லையா? ஸோ சங்க இலக்கியங்கள்ன்றது என்னென்னா 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சங்க இலக்கியம். சங்க காலம்ன்றது கிமு 300லேருந்து கிபி 300 அப்படின்ற காலகட்டத்தில் இருக்கலாம் அப்படின்னும். ஸோ 500 to 200 அப்படின்ற 2 கூற்றுகளுமே இருக்குது. 300 to 300ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், சங்க காலம் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான கேள்வி, 8 தொகை நூல்கள் என்னென்ன? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க.